வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. ஸோ மறுபடியும் என்ன ஹாட் டாபிக் ஆகிட்டாங்க இன்றைக்கு. அந்த காரை வந்து பெட்டாவில் நான் நான் தானே டிரைவ் பண்ணுகின்றேன். ஸோ அந்த விடயத்தில் ஸோ அது சம்பந்தமாகவும் ரெண்டாவது அது சம்பந்தமாக சிங்கள மீடியாக்களில் போகும்போது அது தொடர்பாகவும் ரெண்டாவது எங்கள்கிட்ட சீமான் விஜய் பிரச்சனை தொடர்பாகவும் ஒரு சின்ன கருத்துக்களை தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன். அதை விட இன்னொரு வீடியோ ஒன்று போடுகிறேன். இன்றைய தினம் வந்து எங்களுடைய பாராளுமன்றத்தில் முல்லைத்தீவு வைத்தியசாலை தொடர்பாகவும் மல்லாவி வைத்தியசாலை தொடர்பாகவும் கதைக்கப்பட்டது. அதில் ஒரு சில விடயங்கள் தொடர்பாகவும் நான் உங்கள்கிட்ட சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில். ஸோ முதலாவதாக அந்த கார் நிப்பாட்டப்பட்டது, அந்த கேபிட்டல் டிவியினுடைய அந்த வீடியோவை வந்து இப்போ சிங்கள மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே போட்டு எனக்கு எதிராக என்ன சரியாக ஃபேமஸ் ஆகி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அது வந்து சட்டப்படி பார்த்தால் இந்த கார் பிரேக் டவுன் ஆகி இருந்தாலும் அது நிப்பாட்டி இல்லாது என்றால் நான் சொல்லியிருக்கேன், நான் நிப்பாட்டினக்குரிய ஸ்பாட் ஃபைனை பே பண்ணுகிறேன். அவ்வளவுதான் நான் விட்ட பிள்ளை. ரெண்டாவது, அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு நான் சொன்னேன், பிரேக் டவுன் ஆகினா நான் இதில் நிற்பாம இந்த மண்டையில இடம் நிப்பாட்டுறேன் கேட்டேன். ஆகவே அது கேட்டது பிள்ளை என்றால், அவருடைய அப்படி வக்கிரமாக கதைத்தது பிள்ளை என்றால் அதுக்கு வந்து பப்ளிக் அப்பாலஜி ஒன்றை கேட்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை லைவாக போட்டிருக்கேன். அது எல்லா சிங்கள மீடியாக்களையும் ஓடுது. ஸோ எப்படியாவது என்ன ஃபேமஸ் ஆக்கணும், என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள் என்று இந்த மீடியாவுடைய வேலை. ஸோ பார்ப்போம் அது என்ன மாதிரி நடக்கிறது என்று பார்ப்போம். முதல்ல அது ஒரு சின்ன விடயம். ரெண்டாவது இந்த சீமான் பிரச்சனை, மற்றது எங்களுடைய இவர்களுடைய பிரச்சனை. யாருடைய? சீமானும் எங்களுடைய இளைய தளபதி இந்திய அவர்களுடைய மாநில தேர்தல் தொடர்பான பிரச்சனை. ஸோ அது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். வணக்கம், திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன். இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதலாவது பாராளுமன்ற அமர்வு நான். ஸோ இந்த விடயங்கள் தொடர்பாக பார்ப்போம். சரி, இதுல என்னண்டா இந்த சீமாண்ட பிரச்சனையோட பார்ப்போம். நேர சொல்ல போறோம். இப்ப இதுல சில பேர் சீமானுக்கு சப்போர்ட் ஆயிருக்க போறீங்க, சில பேர் விஜய்க்கு சப்போர்ட் ஆயிருக்க போறீங்க. நான் யாருக்கு சப்போர்ட் என்றான் பிரச்சனை. ஸோ இந்த வீடியோட கடைசியில நான் சொல்றேன் நான் யாருக்கு சப்போர்ட், ஏன் சப்போர்ட் என்று சொல்றேன். சரிதானே? ஸோ அதுக்கு முன்னம் பார்ப்போம் சீமான் அண்ணாவை பற்றி. எங்களுடைய தேசிய தலைவருடைய ஆமைக்கறியை சாப்பிட்ட, தேசிய தலைவரோட ஒன்றாக போட்டோ எடுத்த ஆமைக்கறி சாப்பிட்டு சீமான் 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 என்று கதைக்கிட்ட சீமான பஸ்டாக்கா. ஸோ சீமான் பொறுத்த வரைக்கும் தலைவர் வந்து கடைசியா சாய்களை தீமான் தான் கோல் படிச்சோம்னா சாக போறேன், இனி நீ எங்களுடைய கொடியை கொண்டு நடத்து என்று சொல்லி சீமாண்ட செத்தபடியா, சீமாண்ட சொல்லி போட்டு தலைவர் செத்தபடியா அப்படிதான் சீமான் சொல்லிட்டு இருக்கார். தலைவரை அவமானப்படுத்துறாங்கள நாங்கள் ஒருபோதுமே மன்னிக்க இயலாது. ஸோ சீமான்கிட்ட சொல்லி போட்டு செத்தபடியா சீமான் புலம்பெயர் தமிழர்கிட்ட சொல்ற, இந்தியாவில் எங்களுடைய போராட்டத்தை உயிர்ப்போட வச்சிருப்போம். நான் தலைவருடைய கொடிக்காக 250 வழக்குகளை வேண்டுறேன், கொடியை நான் திருப்பி அந்த சுத்தி இருக்கிற துவாக்குகள் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு புளிய மட்டும் வச்சிருக்கிறேன். நாங்கள் எங்களுடைய வரலாற்றை இந்தியாவிலிருந்து கடத்துவோம், நாங்கள் இங்க போராடுறோம் என்று சீமா. சரி, இப்ப பிரச்சனை என்னடா, இந்த சின்ன சின்ன கேள்விகளுக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணும். சீமான் என்றவர் யார்? அவர் தமிழரா இல்லையா மலையாளி என்றாங்க, எனக்கு உண்மை போய் தெரியாது. சரி, அது வேண்டாம். யாரோ ஒருத்தன் எங்களுடைய தமிழினத்துக்காக போராடுகிறான்டா மதிக்கணும். சரிடா, சீமானுடைய தராதரங்கள் பண்ண கல்வி தராதரங்கள் இல்ல, போராட்டத்துக்கு முன்னும் எங்களோட போராட்டத்துக்கு என்ன பங்களிப்பு செய்தவர் என்று கேட்டு பார்த்தா விஜய என்ன பங்களிப்பு? விஜய் 500 ரூபா கொடுத்தவர், இவர் 1000 ரூபா வேண்டினவர். அவ்வளவுதான் வித்தியாசம். சீமான் தான் உழைச்சி தானே ஏதாவது இது போராட்டத்துக்கு கொடுத்துற. விஜய் 500 ரூபா கொடுத்தேன்னு கதைக்கிற எல்லார்ட்டையும் கேட்கிற கேள்வி என்னண்டா, விஜய் 500 ரூபா கொடுத்தவர் ஓகே, அது நான் ஏதோ ஒத்துக்கொள்றேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா சீமான் என்னத்தை கொடுத்தவர்டா, சீமான் எங்கட சேனத்துல வேண்டும் 500 ரூபா கொடுக்குறோம். இந்த மெட்ஸ் தெரிஞ்சாக்களும் கொஞ்சம் விளங்கும். 500 ரூபா கொடுக்குறவன் பெட்டரா, 5 கோடி 10 கோடி வேண்டவன் பெட்டரான்னு கேட்டா வேண்டவன் தான் பெட்டர். நானும் வேண்டினான் தானே, ஆகவே வேண்டவன் பெட்டர். அந்த வகையில பாப்போம். புலம்பெயர் நாட்டுல எனக்கு சார்பா இருக்கிற கனபேர்ஸ் இப்ப எனக்கு பேச போறீங்க, டாக்டர் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, எதற்காக நீங்கள் இந்த சீமாண்ட பிரச்சனையை எடுக்கிறீங்க? சீமான் எங்கட போராட்டத்தையும் உங்களுடைய தேசிய தலைவரையும் கதைச்சு அவர் அடுத்தடுத்த தலைமுறை கடத்துறார். விடுங்க டாக்டர், உங்களுக்கு என்ன தேவையில்ல வேலை, நீங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிற அரசியல பார்த்து கொண்டிருக்கோன்னு நீங்க கேட்க போறீங்க. உண்மைதான். நான் பாக்குறேன் என்னன்றா, எப்படி நான் என்னுடைய அரசியல் என்றது என்னன்னு பார்ப்போம். சரி, விஜய பாப்பம். விஜய் வந்து ஒரு ஆக்டரா எனக்கு பிடிக்குமான்னு கேட்டா, நினைக்கிறேன் விஜயின் எத்தனை படங்கள் நடிச்சவர், என்னென்ன படங்கள் நடிச்சவர், யாரோட நடிச்சவர் என்ற ஒன்றுமே எனக்கு தெரியாது. விஜய
இந்தியா மக்கள்ல ஒரு சில பேர் இப்போது ஆதரிக்கிறது காரணம் ஒரு நேர்மையா இருப்பார். விஜய் இதுவரைக்கும் ஒருத்தரிடமே காசு கொள்ளை எடுத்ததும் இல்லை, ஒரு பொம்பளை பிரச்சனை விஜய்க்கு வந்ததும் இல்லை. கல்யாணம் கட்டினது யாழ்ப்பாணத்து பிள்ளைய மேனிப்ப பிள்ளைய ஒரு டாக்டர் ஒரு ஆளு. ஸோ மேனிப்ப பக்கத்துலான் பெரியவளான் ஆவே எங்களுடைய சொந்தக்காரண்டே வச்சுக்கொள்வோம் விஜய். அப்படி ஒன்று. ரெண்டாவது அன்றகுமார் நாயக் அவருடைய கருத்துக்கு எதிராக கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். அப்படி பல காரணங்கள் இருக்கு. நான் விஜய சீமானையும் விஜயம் விட்டு பார்க்கல, நான் ஒப்பிட்டதுக்குரிய காரணம். இப்ப சீமானை பற்றி கூடாம சொன்னால் நல்ல வியூஸ் போகும். ஆனா அதை நான் பார்க்கிறேன், சரி சீமான ஒரு கரையா விடுவோம், அவர் எங்களுடைய போராட்டங்களை பொதுமக்களுக்கு சொல்லி எங்களுடைய வரலாறை கொண்டு போகட்டும், நல்ல விஷயம். நாங்களும் அதுக்கு கோடி கோடியா இப்ப சீமானுக்கு காசு சேர்க்கிறேன் ஒரு கொஞ்சம் பேர் லண்டன்ல, அமெரிக்காவில், கனடாவில், பிரான்ஸ்ல காசு சேர்த்து தாங்களும் கொஞ்சம் காசை வச்சுக்கொண்டு கொஞ்சம் சீமான்ட்ட கொடுத்து கொஞ்சம் பிசினஸா செய்து கொண்டிருக்கணும். ஸோ அவ இங்க கத்திக்கணும். அதை விட கொஞ்சம் படிப்பறிவு கூடினாக்கள் என்னுடைய புத்தகத்துல கத்தி நான் பிளாக் பண்ணி இருக்கிறேன். இந்த வீடியோவிலையும் கத்துவீங்க, நான் அதையும் பிளாக் பண்ண போறேன். என்னண்டா, சீமான் ஓகே, சீமான் தான் வேணும் எங்கள்ட போராட்டத்தை கடத்துறார். சீமான் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றவர். இந்த நெய்தல் படியை கொண்டு வர போறார். இந்தியாவில இருந்து நெய்தல் படியை கொண்டு வந்து இலங்கையை காப்பாற்ற போறார். அப்படி நடக்கிற மாதிரி கதைங்க வேண்டா. சரி, அது என்னடா எங்கட சனத்துக்கு வந்து ப்ராக்டிகாலிட்டி விளாங்குறது, வெரி புவர் இன் ப்ராக்டிகல் திங்ஸ். இமேஜினேஷன் லைஃப்ல தான் வாழ்றது. டிலூஷன், அலுசினேஷன் இதெல்லாம் சொன்னா அதுல கணக்கு டிலூஷன்ஸ் இருக்கிறார்கள், ஹலுசினேஷன் இருக்கிறார்கள், இலூஷன்ஸ் இருக்கிறார்கள், டிலூஷன், இலூஷன் எல்லாமே இருக்கிறாங்கல்ல. என்னுடைய ஃபேஸ்புக்லையும் இதுலையும் குளறுவார்கள் சீமான் தான் பெட்டர்னு சொன்ன அவர்களை பிளாக் பண்றத தவிர வேறு ஏன் அரசியல்ல இந்த சீமான் பிரச்சனையை இந்த பிரச்சனையை எடுக்கிறேன்னு சொன்னா அதுக்கு காரணங்கள் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னு சொன்னா, வடக்கு மாகாணத்துல இருக்கிற எங்களுடைய தமிழர்களுடைய எதிர்காலத்தை யோசிக்கின்ற போது இப்போ எங்களுக்கு வந்து உண்மையாகவே வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எங்களுடைய அரசியலுக்கு வந்து உதவி செய்வது வந்து இந்தியா. எங்களுடைய அரசியலை தீர்மானித்தது, எங்களுடைய தேசிய போராட்டத்தை இல்லாமல் பண்ணியது சகலதும் இந்தியா. இங்கே இரண்டு விடயங்களை பார்க்கணும். தமிழ்நாடு என்கிறது ஒரு மாநிலம், ஒரு தமிழ்நாடு அரசு, அதே நேரத்தில் மத்திய அரசு. இந்த அரசியலை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். மத்திய அரசு ஒரு போதுமே அது ராஜீவ்காந்தி கொலையாக இருக்கலாம், அல்லது இந்திரா காந்தியினுடைய அடுத்தடுத்த அரசாங்கம், அல்லது எங்களுடைய நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் இருக்கலாம். இந்த அரசாங்கங்கள் எப்போவுமே இன்னொரு அரசாங்கத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணும். ஒரு எங்களுடைய இனப்பெரம்பலுக்காக, எங்களுடைய சிறு தமிழ் குழுக்களுக்காக, தமிழருக்காக இந்த அரசாங்கங்கள் ஒருபோதும் தமிழர்களை இவர்கள் ஒரு சுயாதீனமான இனமாக வாழ விடமாட்டார்கள். அது மத்திய அரசினுடைய கொள்கை அப்படி. அதனால தான் இன்றைய அண்மைய தினங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்களுடைய அனுரகுமார் நாயக் அவர்கள் இந்தியாவுக்கு போய் பலத்த ஒப்பந்தங்களை, இப்போது மண்டதீவு கூட இந்தியாவுக்கு போகுது என்று சொல்லுகிறார்கள். ஸோ பெரிய பெரிய ஒப்பந்தங்களை செய்து வந்திருப்பதற்குரிய முக்கியமான காரணம் என்னென்றால், மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் வடக்கு மாகாணம் அல்லது இலங்கை தங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணுமென்றால் முக்கியம். ஆனால் தென்னிந்தியாவினுடைய அரசியலை பார்த்திங்கன்னா அது கருணாநிதியினுடைய கட்சியாக அதிமுக, திமுக இந்த கட்சிகளாக இருக்கலாம், அல்லது வரப்போகின்ற சிஎம் எலெக்ஷனில் புதுசாக வரப்போகின்ற எங்களுடைய இளையதளபதி விஜயோ இல்லை சீமான் தான் வந்தால் கூட இவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தமிழர்களுடைய பிரச்சனை, இனப்பிரச்சனை, நாட்டிலே நடக்கிற தமிழர்களுக்கு நடக்கின்ற அநியாயங்கள் தங்களுடைய அரசியலுக்கு பாவிக்கப்படுமே ஒழிய ஒருபோதுமே எங்களுடைய எதிர்காலத்தையோ தமிழினம் ஒரு சுதந்திரமான இனமாக வாழ வேண்டும் என்றோ இவர்கள் ஒருபோதுமே எங்களை நிம்மதியாக வாழப்பட போவதில்லை. இங்கே நாங்கள் பார்க்க வேண்டும், தென்னிந்தியாவிலே சீமானால் எங்களுக்கு இருக்கிற லாபம் என்ன? கொடியை ஞாபகம் வச்சிருக்கிறார், பிரபாரனை பற்றி கதைக்கிறார், தேசிய விடுதலை போராட்டங்களை பற்றி கதைக்கிறார் என்றால் ஓகே, சந்தோஷம். அவர் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு போகட்டும். ஆனால் யார் அடுத்ததாக ஒரு முதலமைச்சராக வரப்போகிறாரோ அந்த முதலமைச்சருடன் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற நாங்கள் ஏதாவது நல்லுறவு ஒன்றை பேணி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒன்றை நாங்கள் தோற்றுவிக்க வேணும். ஸோ இது வந்து ஒரு பூகோள அரசியல். இந்த சின்ன சின்ன விடயங்கள் வந்து நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் முக்கியமாக கவனிக்கணும். ஆகவே நான் இதை எப்படி பார்க்குறேன் என்றால், இதில் இளைய தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ண வேண்டுமென்றோ அல்லது வந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டுமென்றதை பார்க்காமல் இந்த பூகோள அரசியலை விளங்கிக் கொள்ளணும். பூகோள அரசியலை விளங்குகின்ற போது எப்படியோ இந்த தேர்தலில் வரப்போகின்ற முதலமைச்சர் பதவி தேர்தலில் சீமான் தோட்டாலும் வென்றாலும் எங்களுடைய தேசிய கொடியை அவர் சாகும் வரைக்கும் தங்களுடைய அரசியல் வியாபாரத்துக்கு பாவிக்கத்தான் போகிறார். ஆகவே எங்களுடைய வரலாறு கடத்தப்படுகிறது என்று சொல்லுகின்ற ஒவ்வொருத்தரும் சந்தோஷம் அடையலாம். தொடர்ந்தும் சீமான் தன்னுடைய சுய லாபங்களுக்காக இது பாவிக்கத்தான் போகிறார். ஆனால்
தென்னிந்திய மக்கள் இந்த அரசியலை எப்படி பார்க்குறார்கள், இளைய தளபதி விஜயையோ அல்லது திமுக ஸ்டாலினையோ எப்படி பார்க்குறார்கள், என்ன நடக்க போகுது தென்னிந்தியாவில்ன்றதை ஆழமாக பார்க்கணும். அந்த அடிப்படையில் தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்றால், தென்னிந்தியாவிலே பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் 100க்கு 99 விதமான சாத்தியக்கூறுகள் இளைய தளபதி விஜய்க்கு வருவதற்குரிய சாத்தியக்கூறுகளை நான் அனுமானிக்கிறேன். ஸோ அதை அனுமானிக்கின்ற அடிப்படையில் தான் நான் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தேன். சீமானால் எங்களுக்கு பிரியோசனம் இல்லை, ஏன்னா சீமான் அதை கத்தத்தான் போகிறார், எங்களுடைய கொடியை வச்சு கத்தத்தான் போகிறார் சாகம் வரைக்கும். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற எங்களுடைய மாகாண சபை தேர்தல் அந்த முடிவுகள் தென்னிந்தியாவை பாதிக்கக்கூடிய எல்லாமே ஒன்று இருக்கிறது. அதே நேரம் தென்னிந்திய தமிழ்நாட்டினுடைய அவர்களுடைய அரசியல் எங்களை பாதிக்க போகிறது. இங்கே நாங்கள் தமிழ் மக்கள் சிந்திக்கணும். இப்போ நாங்கள் இங்கே முகப்புத்தகங்களில் சீமானுக்காக அடிபடுவதாகவும் விஜய்க்காக அடிபடுவதாலும் எங்களுக்கு ஒருபோதுமே என்ன நடக்காதென்றால், ஒருபோதுமே நாங்கள் தென்னிந்தியாவுடைய அரசியலை மாற்ற இயலாது. தென்னிந்தியாவில் வருகின்ற விடயங்கள் வரத்தான் போகிறது. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், அதை விட்டு எங்களுடைய தென்னிந்தியாவினுடைய அரசியலை நாங்கள் இங்கே சண்டை பிடிக்காமல், எங்களுக்குள்ளே பிரச்சனைப்படாமல், அண்மையில் கூட ஒரு புத்தகத்தில் எனக்கு இதுவரை சார்பாக இருந்த ஒரு அக்கா அவரால் சீமானை பற்றி கதைக்க வேண்டாம் என்றபோது நான் பிளாக் பண்ணியிருக்கிறேன். அது காரணம் என்னென்றால், நான் கதைப்பது சீமானுக்கு இல்லை, நான் கதைப்பது யதார்த்தமாக தென்னிந்தியாவில் வரப்போகிறவர்களை நாங்கள் ஆதரிக்கிற பட்சத்தில் எங்களோட வடக்கு மாகாணத்தில் தென்னிந்தியாவால் இருக்கிற தாக்கங்கள், அதே நேரத்தில் எங்களுடைய வடமாகாண சபைக்கு தென்னிந்தியா கொடுக்க போகிற அழுத்தங்களை எவ்வாறு சமாளிக்கலாம் என்ற அரசியல் நோக்கங்களுக்காக மட்டும்தான் இந்த விஜய்க்கு என்னுடைய ஆதரவு இருக்கிறது. ஆனால் நீங்கள் இல்லை சீமான் தான் வரப்போகிறார், சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறீர்கள் என்றால் அது உங்களை பொறுத்தது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், இதில் ஒரு தெளிவான முடிவு ஒன்றை நான் எடுத்திருக்கிறேன் என்றால், இந்த அரசியலில் சீமானால் ஒருபோதும் சீமானால் முதலமைச்சராக வர முடியாது. ஸோ முதலமைச்சராக யார் வரப்போ, நான் இதே தான் எங்களுடைய ஜனாதிபதி தேர்தலில் கூட கடைசியாக அன்றகுமார் திசாநாயக்க வெளில போகிறார், காற்று மாறி அடிக்கின்ற போது எல்லாரும் என்ன பேசினார்கள். ஆனால் அன்றகுமார் திசாநாயக்க இப்போது இருக்கும்போது அன்றகுமார் திசாநாயக்க தான் தெய்வம் என்ற மாதிரி இப்போது எல்லாரும் என்னை பேசுகிறார்கள். ஸோ தென்னிந்தியாவிலே விஜய் அவர்கள் வரப்போவது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு, அந்த கணிப்புகள் இதுவரைக்கும் தவறுனதில்லை. அப்படி வருகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் விஜயோட கதைத்து எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு விடயங்களை செய்ய முடியுமா என்றதை தான் நாங்கள் பார்க்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காக தான் நான் இதிலே தெளிவாக சொல்லியிருக்கிறேன், என்னுடைய சார்பு விஜய்க்காக இருக்கும். விஜயனுடைய கொள்கை என்ன, சீமானுடைய கொள்கை என்ன என்பதை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க போவதில்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய முக்கியமான கருத்துக்கள் இருக்கிறது இந்த தென்னிந்திய சினிமா. ஸோ இந்த சினிமா மோகத்தில் இருக்கிற ஒரு சமூகம், அது ஜெயலலிதாவாக இருக்கலாம், எம்ஜிஆராக இருக்கலாம், அடுத்த வரிசையில் எங்களுடைய இளைய தளபதி விஜய் வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் கூட. ஸோ அதை வைத்து தான் நான் இந்த வகையான கருத்தை தெரிவித்தேன். ஆகவே எங்களுக்குள்ளே அடிபடுவது பிரயோசனமற்றது. சீமான் வேண்டுமானால் சாகும் வரைக்கும் எங்களுடைய அரசியல் கொடிகளை எங்களுடைய கொடிகளை பாவித்து அரசியல் செய்து எங்களுடைய புலம்பெயர் மக்கள் அனுப்புகின்ற பணத்திலே அவர் தன்னுடைய அரசியலை செய்து கொள்ளட்டும். அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். இல்லை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தொடர்ந்தும் சீமானுக்கு நீங்கள் பணத்தை அனுப்பலாம். எங்களுடைய தேசிய கொடியை வைத்து அவர் அரசியல் செய்வதற்கும், கோடிக்கணக்கான தமிழர்கள் உழைக்கின்ற பணம் அவருடைய அந்த விதண்டாவாதமான பொய்யான அரசியலுக்கு போவதை நீங்கள் விரும்பினால் நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் என்னுடைய கருத்து, அப்படியான பணங்கள் வீண் போகாமல் அதை வடக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு அந்த பணம் பாவிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுடைய வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்யலாம் என்ற என்னுடைய கனிவான வேண்டுகோளும் என்னுடைய கருத்தும். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்களுடைய கருத்துக்களில் இருக்கிறது. தொடர்பாக நீங்கள் ஏதாவது பின்னூட்டல்களை தெரிவிக்க விரும்பினால் இந்த வீடியோவின் கீழே பதிவிடலாம். நன்றி, வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன்.